ஷே விஷ்ணு பிரமா தாய் இந்தியா நாடு முழுவதும் அரசியல்வாதிக்கு டெல்லியில் கண்ணை இவரே குத்திட்டார், வலது கண்ணில் குத்திட்டார். நிதியமைச்சருக்குலாம் ஒரு குத்து அவளுக்கு அப்படியே குத்துன உடனே அப்படியே அப்படியே ஜங்கின ஐயா சுற்றுதார் லிங்கத்தில். பிரதமர் மந்திரி எல்லாவனுக்கும் ஒரு குத்து குத்துனவுடனே 13 சுற்றுது லிங்கத்தில் சுற்றுதார். ஜங்கி சந்தோஷமாக சுற்றுதார். குத்திட்டேன்டா, இந்த சிரமத்தில் அப்படியே நீராக வடிய விடணும். இரண்டு கண்ணில் என்ன சேட்டை பண்ணுதான் பாடுறா அப்படிங்காரு. என்ன சேட்டை பண்ணுதான்? 2 கண்ணு விவசாயம் பண்ணுறது கொடுத்துருக்காரு, கை காலை கொடுத்துருக்காரு. படிப்பு படித்து கல்வியை படித்து எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தியாடா அப்படிங்காரு. கல்வி படிப்பாடா. கல்விக்குள்ளே அமைச்சர் இப்போ சீக்கிரமாக மாட்டுவான் பாரு. இப்போ தமிழ்நாட்டில் அவன் மாட்டுவான்டா. அமைச்சராடா, அமைச்சர்களுக்கெல்லாம் அப்படியே வந்தவொடனே இராணுவம் முப்பட வரும், அப்படியே குத்துறா, தூக்கி போட்டு குத்துறா. கைலாசத்துலாம் ஒருத்தர் எம்எல்ஏ கிடக்காம பாரு, நடு ரோட்டில் அப்படியே தூக்கி வச்சுட்டு குத்துறா அவனை. ஐயா உட்காந்துருக்காரு. கணக்கு எங்கே கொடுக்கணும்? கோர்ட்டில் போய் கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ இருக்கிறவன் இந்த மாதிரி ஐயா உட்காந்துருக்காரு. 12 இவனுக்கு என்னடா தெரியும்? இந்த ராஜபாளையத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு கூவ மாதிரி கிடக்கானடா. 12 ஜோதிலிங்கத்தில் அவனோட விவரங்காலங்கடா ஒரு கழுதை தெரியாது. அவன் எந்திரிச்ச உடனே நாக்க போட்டு இவனை மாதிரி தான்டா 224 எம்எல்ஏ நக்குவான். மந்திரி முதலமைச்சர் எல்லாம் நக்குவான். ஒருத்தனை வச்சு தான் எல்லாவனையும் பிடிப்பார். எப்படி நக்கி போகிறான் பார்த்தியா? லே உன்னை தூக்கணுன்னே கவர்மெண்ட் லாயரை தூக்குவான், செண்டை தூக்குவான். அங்கே சிலிவத்தில் போய் தூக்குவான். கொற்றா இருக்குனாலே அப்படியே நின்று கேட்பான், ஐயாவுக்கு வழக்கு எதிர்மானதை ஆடுற யார்? அந்த கேள்வி கேட்பான். கையை காட்டிடுவாங்க, இந்தா இருக்கான் சிலிவத்தூர் அடுத்தாப்புல ராஜபாளையம் தெற்கு பாளையம். இங்கே ஐயாவுக்கு வழக்கு ஆடுறது எதிர்மானதார் வக்கீல் யார்? லாயர் யார்? வாடா அப்படி பெட்டத்தில் 4 குடுப்பு கொடுத்து ரோட்டில் கூப்பிட்டு வருவான். ரோட்டில் கூப்பிட்டு வரல ஏழை எளிய மக்கள் சொல்லுவான், ஐயாவுக்கே நீ வழக்காடுதியாடா? ஐயோ அட பாய்ப்பேல, ஐயாவுக்கு அட நீ வழக்காடுதா? பூமி சொத்து அவர் கொடுத்துருக்காரு, இடம் தங்குறதுக்கு நம்ம கொடுத்துருக்காரு, மழை இறக்குதாரு, காற்று கொடுக்காரு, சாப்பாட்டு உணவு பூமியில் கொடுத்துருக்காரு. நீ ஐயாவுக்கு அட வழக்காடுதா? அட பாய்ப்பேலன்னு அங்கனே காரி துப்போம். அப்படியே ரோட்டில் எடுத்துகிட்டு வருவான் பார். கடவுளுக்கு வழக்காடுதான் பாத்தியா அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கோ. கண்ணை குத்தி விட்டுருவான். இங்கே வந்தவன் போனவன் செகண்டா ஒரு புரோக்கர் அடித்தா எல்லா புரோக்கரும் அப்படியே தூக்குவார். தூக்குடா அப்படிம்பாரு. அப்படியே அலசி இராணுவ முப்படை வீரர்கள் தூக்குவான். தூக்கையில் கண்ணை குத்தி விட்டே தூக்குவான். ராஸ்கல் கோர்ட் அவமதிப்பு, நீதிமன்றத்தை அவமதிப்பு, வழக்காடுது, வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த கணக்கு அவன் பார்ப்பான் முப்படை வானரப்படை. அப்போ எதுக்கு இவ்வளோ சேட்டை பண்ணுறான்? எதுக்கு இவ்வளோ சேட்டைக்கு போகிறான்? அப்போ இவனை மாதிரி அரசியல்வாதி எவ்வளோ சேட்டை? அப்போ பயங்கர சேட்டை. சிட்டி கிராமத்தில் ஓவர் சேட்டை. ஆடு மாடு கோழி பறவைகள் அம்மானு கூப்பிட்ற, அதை காப்பாற்ற முடியலை. இவன் அறுத்து தின்னுட்டு அப்படியே நாக்கு 2 தொங்க விட்டு போகிறான். அப்போ குத்தணும்ல, கண்ணை குத்தணும்டா. கண்ணை குத்தி தான் அவரே. வழக்கறிஞர்கள் பூரா கேட்டுக்கோ, எல்லாம் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கு பூரா தெரியும். பார்டரில் எத்தனை லட்சம் பேர் உள்ளே கிடக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாதா? வழக்கறிஞர் தெரியாது. மொதுன்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அப்படியே அடைச்சி விட்டு பூரா அரசியல்வாதிக்கும் வலது கண்ணை குத்தி விட்டோன்னு அப்படின்ட்டார். முக்கால்